ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸு என்ன பண்ண போகிறேன் அக்கா பாருங்கள். ஒரு குக்கர் காலியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கலவை பருப்பு, கலவை சுண்டல் செய்ய போகிறேன் இன்றைக்கி அக்கா. இதில் என்ன பாருங்கள், ஒரு கைப்பிடி மொச்சை, கருப்பு கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி, பச்சை பட்டாணி காஞ்சது ஒரு கைப்பிடி, இது வந்து வெள்ளை பட்டாணி அதுவும் காஞ்சது தான் ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்ல பெரிய கொண்டக்கடலை, இந்த ஒயிட் சன்னா பெருசு அதுவும் ஊற வச்சுருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். போட்டு 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அக்கா நல்லா அலசி வடிகட்டி கொண்டு வந்துருக்கிறேன் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இது நம்ம டேப் வாட்டர்லேயே ஊற வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ குக்கரில் போட்டுருவோம். இப்போ எல்லாம் குக்கரில் போட்டுட்டேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போடுறேன் அக்கா. போட்டாச்சு. இப்போ வாட்டர் நம்ம கொஞ்சம் அந்த பயருக்கு மேலே வர்ற மாதிரி வாட்டர் ஊற்றினா போதும். ஒரு 8 நல்லா உங்களுக்கு வந்து குக்கர் உங்கள் விசில் எவ்வளோ வேகும், நல்லா வேகணும். இந்த தண்ணி மேலே வர மாதிரி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் அக்கா. இந்த குக்கருக்கு வந்து அக்கா 8 விசில் வைப்பேன். அவ்வளோதான் அக்கா. குக்கர் தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. விசில் போட்டுடலாம். இது அக்கா குக்கர் ரொம்ப ஓல்டு குக்கர். அடுப்பத்தை வச்சிடலாம். நீங்கள் வந்து நியூ குக்கராக இருந்தால் ஒரு 5 விசில் போதுன்னு நினைக்கிறேன். இது அக்கா இது 8 விசில். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். எப்போவுமே சுண்டலுக்கு வந்து நம்ம சாஃப்டாக வெந்தால் தான் தாளிக்கும் போது டேஸ்டியாக இருக்கும். இது வேகட்டும். 8 விசில் முடிஞ்சிருச்சு அக்கா. விசிலையும் எடுத்து விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கும். ஆவி அடிக்குது. இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சோண்டு வாட்டர் வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா வடிகட்டிடுங்க. இது இத்தினோண்டு இருக்குது போதும். இது வந்து அது கிளறும் போது கரெக்டாக வரும். நம்ம சுண்டல் தாளிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வடிகட்டிடுங்க. இப்போ அக்கா குக்கருக்கு 8 விசில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து சுண்டல் தாளிச்சிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அக்கா பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் தான் ஆயிலே விட்டுருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு. நம்ம வந்து சுண்டல் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்போது ஆயில் கம்மியாக இருந்தால் போதும். இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உருட்டு பருப்பு. கொஞ்சம் உருட்டு பருப்பு அதிகமாக போட்டோம்னா சுண்டல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சவக்கட்டும். இப்போ உருட்டு பருப்பு நல்லா சவந்துருச்சு. அக்கா வந்து இங்கே என்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா கேப்சிகம், ஒரு பெரிய கேப்சிகத்தில் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆனியனும் ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1, பூண்டு 2 பல்லு தான் எப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து வாயு சுண்டல் வந்து கொஞ்சம் மொச்செல்லாம் போடுறதுனால வாயுங்கிறனால அக்கா பூண்டு எடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் 3ஐயும் ஒரே இதாக போட்டுருவோம். ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. எல்லாமே நல்லா வேகணும்லாம் கிடையாது. ஆனியன்லாம் ரொம்ப வெந்தால் சுண்டலுக்கு நல்லா இருக்காது. அக்கா சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே கறிவேப்பிலை. ஒரு 2 பரட்டு பற்றிக்கணும். இப்போ ஆனியனும் கேப்சிகமும் இந்த அளவு வதங்கினா போதும். அக்கா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 2 பரட்டு தான் பரட்டி இருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் உள்ள சுண்டல் எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சமாக அக்காவுக்கு வாட்டர் கொஞ்சமாக இருந்தது மீதி, அதனால் அதோடு சேர்த்து கிளறிடலான்னு அக்கா அப்படியே விட்டுட்டேன். இந்த பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. தெரியல பாருங்கள், தண்ணியே தெரியல பாருங்கள். கொஞ்சமாக அதில் வடிகட்டாமல் அப்படியே திட்டமாக வச்சுட்டேன். கொஞ்சம் சத்து அதனால். நீங்கள் கொஞ்சம் வாட்டர் இருந்தால் வடிகட்டிடுங்க. இப்போ அக்கா என்ன போடுறேன் பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். அதில் வேறு எதுவுமே ஆட் இருக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஒரு வாசனை கூட கொஞ்சம் போட்டுறாதீங்க, ரொம்ப பெருங்காயம் வாசனை ரொம்ப அடிக்கும். அதனால் அக்கா 2 சிட்டி அளவு தான் போட்டிருக்குறேன். இப்போ நம்ம கேப்சிகம் கலவை சுண்டல் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 2 பரட்டு தான் பரட்டியிருக்கேன் அக்கா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கேரட் அக்கா துருவி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி. உங்களுக்கு மொச்சை வேணான்னீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கு அந்த மொச்சை உள்ளே போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் போதும். கேரட்டு போட்டோன்னா நம்ம ரொம்ப போட்டு கிளறாமல் ஒரு 2 பரட்டு பரட்டினோன்னு இறக்கிடலாம். ஏன்னா நம்ம கேரட்டு பச்சையாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுண்டலில் போட்டால் அதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், கேப்சிகம் கலவை சுண்டல் ரெடி. நம்ம இறக்கிடலாம். கேரட்டு போட்டு நம்ம ரொம்ப கிளற தேவையில்லைப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேப்சிகம் கலவை சுண்டல் ரெடி. இதை மாதிரி செஞ்சு இப்போ நான் இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் கூட செய்யலாம். அப்படின்னா ஈவினிங் செய்கிறா இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸு அது வந்து ஊறணும். ஊறினா தான் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக சும்மா துருவின கேரட்டை இப்படி போட்டு பிள்ளைங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக சாப்பிடுவாங்க.
காஃபி கொடுக்காம குழந்தைங்களுக்குலாம் நம்ம மில்க்கு இல்லைன்னா நம்ம அந்த சத்துமாவு கஞ்சி கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்துமாவு கஞ்சி இதில் எல்லா பயிரும் சேர்ந்துருக்கனால இந்த கலவை சுண்டல் சத்துமாவு கஞ்சி தேவையில்லை. மில்க் ஏதாவது கொடுத்து குழந்தைங்களுக்கு இந்த சுண்டலை கொடுங்க. நம்மளுக்கு டீ காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கலவை கேப்சிகம் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த தனியா தூள் போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.